வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க வாங்க வாங்க. ஏய் மாப்பிள்ளைக்கு அதுலயும் முன்னனுபவம் இருக்கா? இல்லைங்க அப்புறம் எப்படி என் ஃப்ரெண்ட காப்பாத்துவீங்க? அப்படிலாம் இல்லைங்க. அதுவும் என்ன மாப்பிள்ளை கிண்டல் பண்றீங்க? எல்லாரும் போங்க, நீங்க வாங்க. ஏய் மாப்பிளைக்கு ஒண்ணுமே தெரியலையே. நான் கத்து கொடுத்துறேன். அடி பாவி. ஏய் என் தம்பிக்கு தான் உன் பொண்ணுன்னு சொல்லிட்டு இப்படி தப்பு பண்ணிட்டே பெருசு. அதான் விவரம் புரோக்கரோட சொல்லி அம்சமில்ல. விசாரிச்சதுல உன் தம்பியை குடியாரன் பொம்பளை பொறுக்கி அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு தெரிஞ்சது. இது எங்களுக்கு ஒத்து வராது. யோ ஆம்பளை குடிய கூத்தியாலோட தான் இருப்பான். என்ன பேச்சு? பொண்ண நான் தூக்கிட்டு வரேன். ஹலோ மிஸ்டர், மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. ஐ வில் கால் தி போலீஸ். ஏய் ஊப்புறீ உன் போலீஸ. ஏய் யாரா நீ? ஏய் விடுடா விடுடா. அட வந்தீங்க பகந்துருவா வாங்கடா. ஏய் போங்கடா. வாடி. ஏய் என்ன சும்மா பாத்துட்டு இருக்க? ஏதாவது பண்ணு. ஏய் வா. என்ன வேணாலும் தரேன். அவளை போய் காப்பாத்து. வாடிங்களா. யார் தம்பின்னு தெரியாம மோதியா நீ? அண்ணே அங்க இருந்து பேசாதீங்கண்ணே. இங்க வந்து சண்டை போடுங்கண்ணே. போடா. தருவீங்கல்ல? தரேன். ஏய் போடா. பணமெல்லாம் வாங்கி போயா அவன் எலும்பெல்லாம் உடைக்கிறான். ஏய்! ஏய்! முருகா அத்தை திருமுத்தை தருமத்தை 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 தரும் என போதும். உங்க அண்ணன் அடி வாங்கினாலும் ஒரு வீரங்கட்டத்தான் அடி வாங்கினான்னு பெருமையா நினைச்சு கொண்டாடுங்கடா. தம்பி ரொம்ப நன்றி. நீங்க நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி புகழ். என்ன பொண்ணு சீமந்தத்துக்கு சொல்லுங்க. மறந்துட போறீங்க. சரி நான் போயிட்டு. போயிட்டு வராங்க. என்னம்மா ஜானவியும் சென்னை கிளம்பிட்டாளா? அவ காலையிலே கிளம்பிட்டாப்பா. குருவை பயிர் போட்டுட்டு அது இந்த பாலா போன இலைச்சுருட்டு புழுக்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறதுன்ற கவலையில இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லைங்க. வேப்ப இலையையும் பாகக்காய் கொட்டையையும் நல்ல காய வச்சு அரைச்சி பவுடராக்கி அந்த பொடியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 100 கிராம்ன்ற அளவுல கலந்து 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய். ஹாய் சவாட்டிகா சவாட்டிகா சவாட்டிகா
Nabaskia, Moloskia, Sisiskia, Boraskiasko, Morisko, Mutaskon. Mwah, mwah. என்னாச்சு எனக்கு ஐயோ எனக்கு என்னமோ ஆயிடுச்சு. நம்ம எலக்ட்ரானிக் மூளை சேனலா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ, நான் தாங்க. புகழ். ஞாபகம் வச்சிருக்கிறீங்களே? என்னங்க சொல்லிக்காம கிளம்பிட்டீங்க, என்னமோ தரேன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல விடுங்க. என்னமோ தெரிலங்க, வந்ததுலேருந்து உங்கள் ஞாபகமாகவே இருக்குது. யாரை பார்த்தாலும் உங்களை மாதிரியே தெரியுது. டிவியில் எந்த சேனல் போட்டாலும் நீங்கள் தான் தெரியுறீங்க. பேப்பர்ல கூட நீங்க தான் தெரியுறீங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னே தெரியலங்க. ஐ ஜஸ்ட் கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். சொல்லணும்னு நினைச்சேன். இதாங்க என் நம்பரு. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதுன்னா கால் மீ. ஹலோ. எங்க பார்த்தாலும் இவன் தெரியறானே. இதாங்க என் நம்பரு. ஏண்டா பிக்கப் பண்றதுக்கு இவ்ளோ நேரமா? டயர்ல காத்து இருக்கும்ல? லாரி டயர் தான் போட்டிருக்கேன். உட்காரு. சீக்கிரம் கிளம்பு. என்ன கேட்கணும்? ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கே வந்துடுறேங்க. இதுதாங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஆமாங்க. எங்க அப்பாவோட அப்பாவோட அப்பப்பாப்பாவும் இந்த பொண்ணோட அப்பாவோட அப்பாவோட அப்பப்பாப்பாவும் பாலிய சிநேகிதாங்க. இந்த நட்பு வாழியடி வாழியா தொடரணுன்றதுக்காக ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. அக்கார்டிங் டு தட் எங்க அப்பாவோட அப்பாவோட அப்பப்பாப்பாவோட குடும்பத்துல ஒரு ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ, இந்த பொண்ணோட அப்பாவோட அப்பாவோட அப்பப்பாப்பாவோட குடும்பத்துல ஒரு பெண்ணோ இல்ல ஒரு ஆணோ பிறந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா விதியோட விளையாட்டை பாத்தீங்களா? இது வரைக்கும் எங்க 2 பேர் குடும்பத்திலையும் இங்க ஒரு ஆண், இங்க ஒரு ஆண், இங்க ஒரு பெண், இங்க ஒரு பெண்ணாவே பிறந்து வந்திருக்கிறாங்க. இப்பதான் முதல் தடவையா எங்க அப்பாவோட அப்பாவோட அப்பப்பாவோட ஆசைப்படி நான் ஒரு ஆணாவும், இந்த பொண்ணோட அப்பாவோட அப்பாவோட அப்பப்பாவோட ஆசைப்படி இந்த பூங்கொடி பொண்ணாவும் பிறந்து எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இது அவங்க எடுத்த முடிவு. உங்களுக்கு இன்னும் சரியா புரியலன்னு நினைக்கிறேன். எங்க அப்பாவோட அப்பாவோட அப்பப்பப்ப தண்ணி அடிக்கலாமா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. சரக்கு அடிக்கலாமான்னு கேட்டேன். உன் மரம் அடிக்க போது புரிஞ்சுதா? ம் 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 ம்